லாஸ்ட் வீடியோவில் சில பூனம் சாரீஸ் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் சில கிரேப் சில்க் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. இதுவும் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான். இதுலேயும் உங்களுக்கு பல்லு வந்துடும், அதாவது ஃபுல் சாரி தான், எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. பட் ப்ளவுஸ் வந்து நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியாது. கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இருக்காது. சாரியோட லென்த் 5.5 மீட்டர் இருக்கும். இதோட ப்ரைஸும் சேம் 125 தான். 125 ருபீஸ்க்கு கிரேப் சில்க். சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங். 2 சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்க்கும் ஃப்ரீ ஷிப்பிங். சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள். பட் அதுக்காக ஆஹா ஓஹோன்னு சொல்கிற குவாலிட்டி கிடையாது. வித்தவுட் ப்ளவுஸ்னாலே உங்களுக்கு தெரியும், அது நான் கேரண்டட் ஐட்டம் தான். ஸோ நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது, பேட்ச் ஒர்க் இருக்குது. ஸோ இதில் நமக்கு கேரண்டி கொடுக்கல. இது ஒரு சின்ன சின்ன இது இருந்தது அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்க தான் வேண்டியது இருக்கும். பட் எதுவுமே இருக்காது. லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தப்போ வாங்கியிருந்தீங்க, எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. பட் ஏதோ ஒரு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தோணுது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா 1 or 2 பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணி கூட பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள். பட் இதில் மாதிரி ரெகுலராக கொடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி பூனம் சாரிக்கு போய் நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். ஸோ இது இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபருக்காக தான் கொடுத்துருக்கோம். ரெகுலராக இதே கலெக்ஷன்ஸ் பண்ணுற ஐடியாவில் நம்ம இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது வித்தவுட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுல நான் கேரண்டட் ஐட்டம் தான். நமக்கு கம்ப்ளைண்ட் வரல, கஸ்டமருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். இப்போ நம்ம செல்லரே முதல் ஒரு 4 தடவைக்கு நல்லா அனுப்புவோம் அப்படின்றதுக்காக அனுப்புவாங்க. ஒரு 10 தடவைக்கு அப்புறம் அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால நம்ம ரெகுலராக இதே பண்ணுற ஐடியாவில் இல்லை. இப்போ கொடுக்குறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான கிரேப் சில்க். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு குவாலிட்டியான கிரேப் சில்க். இது பாருங்கள், இந்த மதிய ஒயிட் கலரில் பிரிண்டட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா போக தான் செய்யும். இது எல்லாமே நல்ல ஒரு உங்களுக்கு எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்க கிரேப் சில்க். ஜஸ்ட் 125 ருபீஸ். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் தான் அன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ ஆர்டர்ஸ் நமக்கு, அதாவது நமக்கு புக்கிங்கே ஜாஸ்தி வரும். அதனால் இன்றைக்கி ஒரு டிலே இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ அதாவது பெருசாக நம்ம நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. ஒரு ரெகுலர் வியருக்கு உங்களுக்கு அன்னன்னைக்கு உடுமாத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பெட்டர், அவ்வளோதான். நல்ல ஒரு மாங்காய் பேட்டர்ன் இருக்குது. பாடிக்குள்ள ஃப்ளவர் நம்ம நல்ல ஒரு டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது. நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. பாடிக்குள்ள ஃப்ளவர் கிளிட்டர்ஸ் இருக்குது. மால்குடி காட்டன். எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள். தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கோங்க. அன்னன்னைக்கு நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு புக் பண்ணிக்கோங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து ஃபுல் சாரீஸ் நல்ல ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க போகிறோம். அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான கேரண்டடான ஐட்டம்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் வர வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்குது. நிறைய பேர் நம்ம சேனலோட பேரையே மறந்துருந்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே. எல்லாமே ஒரு நல்ல ஷைனிங் இருக்குது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், எல்லா பேட்டர்ன்ஸுமே இருக்குது. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 125 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். அதுவும் இந்த மாதிரி கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்குறோன்னு பாருங்கள். இது எந்த அளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸோ, நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸும் அந்த அளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். அதை நம்ம 300 ரூபாய்க்கு போடுறோம், 500 ரூபாய்க்கு போடுறோம், என்ன ரேட்டுக்குனாலும் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போடுறது 500 ரூபாயாக இருந்தாலும் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் 1000 ரூபாய் உள்ள சாரியை தான் நம்ம 500 ரூபாய்க்கு கொடுப்போம். வெறும் அந்த 100 ரூபாய் சேலை தான் எடுப்பேன், 150 ரூபாய் சேலை தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாரீஸை நீங்கள் எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரீஸை மற்ற இடத்துல ப்ரைஸ் கம்பேர் பண்ணி நம்மக்கிட்ட ப்ரைஸ் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குன்னா நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு லாங் பார்டர். இந்த அளவுக்கு ஜென்யூனாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இதோட குவாலிட்டி நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்கன்னே நான் சொல்கிறேன். இந்த குவாலிட்டியில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்கினவங்க எல்லாருமே அடுத்து எப்போ போடுவீங்க, எனக்கு 10 பீஸ் வேணும், 20 பீஸ் வேணும், நான் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. பட் இந்த ஐட்டம் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காதீங்க. நம்ம இந்த ஐட்டம் நம்ம ரெகுலராக கொடுக்க போகிறது கிடையாது. சேல்ஸில் இந்த ஐட்டம் மட்டும் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணவும் முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு தோணும் ஒரு 125 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 200 ரூபாய்க்கு விற்றுறோம், 75 ரூபா லாபம் பார்த்துருவோம் இன்றைக்கி தோணும். பட் இப்படி ஐட்டம் மட்டும் பண்ணதில் நம்ம பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு நிற்க முடியாது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஐட்டம் டீல் பண்ணதில் தான் ரெகுலராக நம்மளால பிஸ்னஸ் நிற்க முடியும். நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது. இது எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான வெயிட்லெஸ் பூனம் மெட்டீரியல். நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்னில் இருக்குது. கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் தான். அதாவது இந்த ப்ரைஸ் பாயிண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணோமா அப்படின்றது உங்களுக்கே தோணாது. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வெயிட் இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க.
இந்த சாரீஸ் எப்படி 125க்கு கிடச்சிச்சு அப்படின்னு தான் உங்களுக்கே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். அதுவும் போன வீடியோவோட இந்த வீடியோவில் ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது. நம்ம பிளான் பண்ணியே தான் அப்படி போட்டிருக்கோம். ஏன்னா போன வீடியோவில் சிலர் கேட்டிருந்துருப்பீங்க, பே பண்ணியும் கூட நீங்கள் எதிர்பார்த்த சாரீஸ் புக் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். ஸோ உங்கள் அமௌண்ட் எங்ககிட்ட இருந்திருக்கும். அப்படி ஆளுங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்றதுக்காக போன வீடியோட இந்த வீடியோ பெட்டராகவே தான் கொடுத்துருக்கோம். இது பிராசோ சாரி கலெக்ஷன்ஸ். பட் இந்த வீடியோவோட முடிச்சுக்க பாருங்க. நான் அடுத்த கலெக்ஷன்ஸ் இல்லை, இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் போட்டு முடிச்சாச்சு. நல்ல ஒரு மாங்கா பேட்டர்ன் இருக்கு. சேல் பண்ணுறவங்க ரெகுலராகவே இப்படியே நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படி ஆஃபர் கொடுத்துருக்கோமோ அப்படி நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு ஒரு நாள் ஆஃபர் கொடுக்கறதுக்காகவும் இந்த ரேஞ்சில் இருந்து நம்ம கிட்ட சாரீஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் மட்டும் வச்சுக்கோங்க. பார்டரில் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. இது ஷிஃபான் சாரி. மற்றது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான வெயிட்லெஸ் ஜார்ஜெட் மெட்டீரியல். எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வீடியோவில் நீங்கள் புக் பண்ணுறப்ப பெட்டர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதை விட என்னென்ன கோட் நம்பர் வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள் விஸ்காஸ் பார்டர். யூஸ்வலாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் தான் பெட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்தா அதே சாரி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. பட் இந்த வீடியோவில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் 30 சாரி 50 சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவீங்க. ஸோ அத்தனை சாரியையும் நீங்கள் அனுப்புகிற இமேஜை நாங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு இமேஜாக செக் பண்ணி அதில் உங்களுக்கு திரும்ப ரீஃபார்வர்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன டைம் டிலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வீடியோவுக்கு மட்டும் நீங்கள் எபிசோட் நம்பரையும் கோட் நம்பரையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். அது 50 சாரியாக இருந்தாலும் நீங்கள் அந்த 50 சாரியை டைப் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க. அந்த 50 சாரியில் எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நாங்களும் திரும்ப டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ உங்களுக்கும் சிம்பிளாக முடிஞ்சிடும், எங்களுக்கும் சிம்பிளாக முடிஞ்சிடும். எது வேணுமோ பாருங்கள். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நமக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்க தான் செய்யும். அஸ் யூஷுவல் நம்ம அதாவது மொதல் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இதுலேயும் ஒரு சின்ன டிலே இருக்க தான் செய்யும். சொல்லப்போனால் மொதல் வீடியோவில் கூட கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான கலெக்ஷன்ஸ் தான். இந்த வீடியோவில் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னுமே ஒரு டிலே இருக்க தான் செய்யும். எங்களுக்கு அந்த அளவுக்கு என்கொயரிஸ் வரும். இப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் நம்ம எங்கேயும் போயிட போகிறது கிடையாது. இந்த வீடியோ போட்ட நிமிஷத்துலேருந்து சேலாகி முடிகிற நிமிஷம் வரைக்கும் நம்ம தண்ணி குடிக்க கூட நகலாமல் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க தான் போகிறோம். ஒருவேளை ஒருத்தர் நகண்டாலும் அடுத்தவங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது பிராசோ சாரி. பட் அதுக்கு மீறியும் நம்ம எப்படியா இருந்தாலும் இப்போ இந்த ஒரே நிமிஷத்தில் நமக்கு 1000 மெசேஜ் வரத்துல 1000 பேத்துக்கு நம்மளால அந்த ஒரு நிமிஷத்தில் ரிப்ளை பண்ண முடியாது. அப்போ ஒரு மெசேஜுக்கு டிலே பண்ண இருக்க தான் செய்யும். அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 4 மணி நேரமே டிலே ஆனால் கூட இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். பொதுவாக அப்படி இருக்காது, உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த நிமிஷம் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த நிமிஷமே ரிப்ளை கொடுத்துருவோம். இது பட்டு பிராசோவில் ஃபாயில் பிரிண்ட். இந்த கலெக்ஷன்ஸில் நம்ம ரிப்ளை டிலே பண்ணணும்னு பண்ணுறது கிடையாது. அடுத்தடுத்தவங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணத்தில் உங்களுக்கு அதாவது உங்கள் டேர்ன் வர்றதுக்கு லேட் ஆகிடும். பாடிக்குள்ள ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் இருக்குது. நல்ல ஒரு சில்வர் ஜரி பார்டர் இருக்குது. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே சில்வர் ஜரி லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த சில்வர் அதாவது துபாய் சாரின்னு சொல்லக்கூடிய கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். நல்ல ஒரு ஃபுல் ஜெரி பிராசோவில் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், வெல்வெட் ஒர்க் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்குது. பார்டரில் பாருங்கள், நல்ல ஒரு சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸில் ஃப்ளாரல் பேட்டர்ன். அதில் அந்த கலர் ஷேட்லேயே இன்னொரு சாரி. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக தான் இப்போ நம்ம ப்ரைஸுமே அதாவது சிங்கிள் சாரி எடுத்தாலே 125க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்றோம். நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்னில் இருக்குது. இதில் 10 சாரியாக எடுத்தா என்ன ரேட்டு, 100 சாரியாக எடுத்தா என்ன ரேட்டுன்னு கேட்காதீங்க. 125 ரூபாய்க்கு ஒரு சாரியை ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறப்ப இதில் நம்ம லாபம் வச்சுலாம் கொடுக்கல. நீங்கள் 1000 சாரி எடுத்தாலும் 1000 சாரி எடுக்கிறீங்க அப்படின்றதுக்காக நம்மளால எந்த ஒரு ரேட்டும் குறைக்க முடியாது. சொல்லப்போனால் இப்போ ஒருத்தரே நிறையா சாரீஸ் எடுக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒரு சாரி தான் 2 சாரி தான், அந்த மாதிரி தான் நம்ம லிமிடேஷன்ஸ் வைக்கணும். ஏன்னா இந்த ஆஃபர் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. பட் அந்த மாதிரி சொன்னால் என்ன சொல்லிடுறீங்க, உங்களுக்கு மற்ற வீடியோலாம் கண்டிஷன்ஸ் இல்லை, இப்படி ஆஃபரில் மட்டும் கண்டிஷன்ஸ் வச்சுருவீங்க. நாங்களே வெவ்வேறு நம்பர்லேருந்து புக் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, உங்களோட நம்பரில் கேட்குறதுனால அப்படி பண்ணுறீங்களா, அதுக்கும் சண்டைக்கு வந்துடுறீங்க. அதனால சரி அவங்க நோக்கத்துக்கு எத்தனை பீஸஸ் எடுக்கட்டுமோ அப்படி விட்டுருவோம் அப்படின்றதுக்காக விட்டுருக்கோம். என்னோடது நீங்கள் ஆளுக்கு சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணால் கூட போதும். ஆஃபர் எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் சாட்டின் பட்டா எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. 125 ரூபான்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்.
எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு விஸ்காஸ் saree, சாஃப்டான ஜார்ஜெட் மெட்டீரியல். இப்போ போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தது எல்லாமே பூனம் saree. இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இது பாருங்கள், அது ஒரு ஃபாயில் பிரிண்ட் saree. ஜிம்மிச்சோ saree. ஜிம்மிச்சோ saree இப்போ தான் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. அந்த ஜிம்மிச்சோ சாரியை நம்ம உங்களுக்கு 125க்கு கொடுத்துருக்கோம். நல்ல இந்த ஃபேடிங் பேட்டர்ன்லாம் இருக்குது. அகைன் பூனம் sarees. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் தான். எது வேணுமோ நீங்கள் அன்னன்னைக்கு புக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வீடியோ நீங்கள் 4 நாள் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் இதுக்கு வீடியோ போடுறீங்க, வியூஸ்க்காக வீடியோ போடுறீங்களா, அப்படியா இப்படியாங்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த இதுக்குள்ள நம்ம வியூஸை வச்சு அப்படி வியூஸ் வச்சாலுமே ஒரு 10,000 வியூஸ் வருது அப்படின்னு அந்த 10,000 வியூஸ்க்காக யூடியூப்ல தான் நமக்கு பெருசாக எந்த ஒரு அமௌண்ட் வந்துட போகிறது கிடையாது. நம்ம இந்த அளவுக்கு எடிட் பண்ணி இந்த அளவுக்கு உட்காந்து தொட்ட தண்ணி வச்சு நம்ம இது பண்ணுறது, அந்த சாரியில் விற்கிறதுல கூட 10 ரூபா கிடச்சிடலாம். அதுவும் இந்த சாரியில் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த சாரி வாங்கின கஸ்டமர் அடுத்து எங்கள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணத்துல சாரியில் வேணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம். இந்த வியூஸ் வச்சு நமக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம ஜஸ்ட் நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது தான். அதுவுமே இப்போ புதுசாக வர்ற கஸ்டமர்ஸ்க்காக அப்படிங்கிறத விட இது வந்து எங்களோட ரெகுலர் கஸ்டமருக்காக நாங்கள் கொடுக்குற ஆஃபர். நான் இந்த 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10 வருஷமாகவும் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே எத்தனை வருஷம் ஆனாலும் என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய கஸ்டமருக்காக கொடுக்குற ஆஃபர். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா போட்ட உடனேவே வீடியோ பார்த்துருவாங்க, உடனேவே எது வேணுமோ புக் பண்ணிடுவாங்க. எந்த அளவுக்கு லேட்டாக பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நம்ம கஸ்டமர்ஸ் இல்லை, அதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம். நல்ல ஒரு ஃபுல் ஜெரி பிராசோ சாரி எல்லாமே ஜஸ்ட் 125க்கு கொடுத்துருக்கோம். ஒரு 4 சாரீஸ் தான் இருக்குது. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன். ஸோ இதோட இந்த கலெக்ஷன்ஸ் முடியுது. எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க.